தமிழக சட்டமன்றத்தில் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றத ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்த பேசியிருக்காரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்ல தெரியாத உதயநிதி எதிர்கட்சி தலைவரா வந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மக்களை அசிங்கப்படுத்துற மாதிரி. சனாதானம் தானம்னு பேசுற, அதாவது ஏற்கனவே சனாதனத்தை ஒழிக்கப்பட வேண்டும், டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி கொசு மாதிரி ஒழிக்கப்படணும்னு சொன்னதுக்காக நாடு முழுக்க பல மாநிலங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அதே மாதிரி கர்நாடக நீதிமன்றத்துல பிணையில் இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த உதயநிதி. இந்த சின்ன பையன் மாதிரி டிஷர்ட் போட்டு ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்து உட்கார்ந்து இருக்காரு. கொஞ்சம் கூட அறிவில்லாத கேவலமான இந்த மாதிரி புத்தி இருக்கிற இந்த சனாதனத்தை ஒழிப்பேன், இந்து மதத்தை ஒழிப்பேன் சொன்னதுனாலதான் உங்க ஆட்சி, உங்க கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல காணாம போயிருக்கு. நீங்க மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. நீங்க இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி உதயநிதி நீங்க சட்டமன்றத்துல பேசி இருக்கிறத விஜய் பார்த்துட்டு இருக்காரு. முதல்ல விஜய் வாயை மூடிட்டு அமைதியா பார்த்திருக்காரு. சபாநாயகர் அமைதியா இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வாயை திறந்து ஏதாவது பேசுனாங்களான்னு தெரியல. ஆனா இது கடுமையான கண்டனத்துக்குரியது. சட்டமன்றத்துல உட்கார்ந்துக்கிட்டு நான் என்ன பேசினாலும் என் மேல வழக்கு பாயாதுன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி பேசுறத அனுமதிக்க கூடாது. இது எல்லா மதத்துக்கும் சமமான அரசு நடத்துவோம்னு சொல்லி பேசிதான் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஆகையினால இவர் மேல அப்படி சொல்லிதான் உறுதிமொழியும் எடுத்திருக்காங்க. அப்படி சொல்லிதான் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. ஆகையினால அவங்க எடுத்த உறுதிமொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த நபர் மேல, இந்த உதயநிதி ஸ்டாலின் மேல, சின்ன பையன் உதயநிதி ஸ்டாலின் மேல நடவடிக்கை எடுக்கணும். நீ வந்து அதே மாதிரி கர்நாடக உயர் நீதிமன்றத்துல இவர் கொடுக்கப்பட்டிருக்க ரத்து பண்ணணும்னு சொல்லி கர்நாடக உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தவர்கள் மூலமாக நாம நிச்சயம் இதை கொண்டு வருவோம். இவர் ரத்து பண்ணி கைது பண்ணி உள்ள போடணும். உள்ள போட்டு பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கை காலில் கட்டு போடுற நிலை நிச்சயமாக இவருக்கு வர வேண்டும். இவர் இது தொடர்ந்து இந்த மாதிரி பேச தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இல்லாமல் போகக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லைங்கிறதா நாம பார்க்கிறோம். இல்ல, இதை வந்து ஆளும் கட்சியாக வரக்கூடிய தாவேகாவினர் வந்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. ஏன்னா நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் தான் நாளைக்கு போறாங்க. என்ன நடக்கும்ன்றது தெரியல. அதாவது தாவேகா வந்து ஆரம்பத்துல இருந்தே திமுகவினுடைய பீட்டிங் மாதிரி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால்தான் இதை வந்து இந்த மாதிரி இப்ப சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லி அவருக்கு வார்த்தையிலே சொன்னா சனாதானத்தை ஒழிப்போம்னு சொல்லி அவர் சட்டமன்றத்துல பேசின பிறகு கூட அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் முதல் முறையில் பேசுறதுக்கு அதுதான் கொஞ்சம் கூட பொதுமக்கள் மத்தியில வேலை செஞ்சு அனுபவம் இல்லாத வெறும் சினிமா நடிகர் பால்டாயில் குடிச்சவர் அப்படியெல்லாம் சொல்லி பேசினாங்களே, அவர் வந்து அவரை கூட்டிட்டு போய் எதிர்கட்சி தலைவர் ஆக்கினதுதான் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மிகப்பெரிய தவறுன்னு மக்கள் இப்ப புரிய ஆரம்பிச்சிருக்கோம். நாம என்னதான் திருவல்லிக்கேணி மக்கள் ஐயோ நான் ஏன் இவனுக்கு ஓட்டு போட்டு மீண்டும் இவரை தேர்ந்தெடுத்தோங்கிற நிலைக்கு அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அதனால இதை வேடிக்கை பார்க்கக்கூடிய தாவேகால இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்களும் இதை அமைதியா வேடிக்கை பார்க்க கூடாது. எந்த மதத்தையும் ஒழிப்பேன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. நீங்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்கலாம், எவனா இருக்கலாம். ஆனா இதை அழிப்பேன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. அப்படி சொல்றது சட்ட விரோதம். அதை சட்டமன்றத்துல உட்கார்ந்து பேசுறது அனுமதிக்கிறதுங்கிறது கடுமையான கண்டனத்துக்குரியது. எல்லா கட்சியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறதா நம்முடைய வேண்டுகோள். இந்த தருணத்தில் நீங்க முதல்வர் ஜோசப் விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜோசப் விஜய் உடனடியாக சட்டமன்றத்துல இதை கண்டித்து பேசணும். சட்டமன்றத்துல இந்த அவை குறிப்பிலிருந்து இந்த பேச்சானது நீக்கப்பட வேண்டும். அதை தீர்மானமாக கொண்டு வந்து சட்டமன்றத்துல சபாநாயகர் கிட்ட கொண்டு வந்து சொல்லணும். சபாநாயகர் அதுக்கு அவை குறிப்பிலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி சட்டமன்றத்துல இது போன்ற பேச்சுக்களை பேசும்பொழுது பேசக்கூடிய உறுப்பினர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போங்கிறத உறுதியாக இவர் மேல எடுக்கிற நடவடிக்கை மூலமாக உறுதிப்படுத்த வேண்டும்ங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு.